Hey guys, I'm Pirash. You are watching the C4 Tech Tamil. இன்னைக்கு இந்த வீடியோல Huaweiயோட புது Mate 50 Pro ஃபோனை பத்தி பார்க்க போறோம். So Huawei இந்த தடவை ரொம்ப ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜா ஒரு டாப் flagship ஃபோன் லான்ச் பண்ணிருக்காங்க. So இந்த ஃபோன்ல என்ன இருக்கு? இந்த ஃபோன்ல என்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க? In fact, DxO மார்க்கோட highest rated cameras உள்ள ஃபோன். So எல்லாத்தையுமே முதல்ல அன்பாக்ஸ் பண்ணிட்டு டீடைலா பார்ப்போம். So this is the Mate 50 Pro box, standard Huawei packaging, app gallery prominent mention பண்ணிருக்காங்க. ஓபன் பண்ண உடனே உள்ள முதல்ல Mate 50 Pro phone தான் இருக்கு. இது vegan leather orange finish. In-hand feel நல்லாவே இருக்கு. நல்ல ball leather back இருக்கிறதுனால ரொம்ப ஸ்லிப்பரியா இல்ல. fingerprint smudges எதுவுமே இது பிக் அப் பண்றது இல்ல. In fact, எனக்கு இந்த பில்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பேக் ஃப்ரண்ட் ரெண்டுமே கர்வ் ஆறதுனால இங்க 8.5 mm thickness இருந்தாலும் கையில ஆக்சுவலா நமக்கு இன் கான்டாக்ட் வர அந்த ஏரியா வெறும் 2 mm தான் இருக்கு அந்த மெட்டல் ஃப்ரேம். ப்ளஸ் இதோட வெயிட் கிட்டத்தட்ட 205 கிராம்ஸுங்கிறதுனால ஃபோன் ஓவரால் கொஞ்சம் எர்கனாமிக்காக கம்ஃபர்டபுளாக இருக்குது பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு. இப்போ ஃப்ரண்ட்டில் குன்லுன் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க ப்ரொடெக்ஷனுக்கு. Huaweiயோட கிளைம் இது மற்ற நார்மல் டெம்பர்ட் கிளாஸோட 10 மடங்கு ட்ராப் ரெசிஸ்டன்ட்டுங்கிறது. இப்போ சில மார்க்கெட்ஸ் UAE மாதிரி சில மார்க்கெட்ஸில் சில்வர் பிளாக் வேரியன்ட்ஸ்க்கு கூட இதே குன்லுன் கிளாஸ் கொடுக்குறாங்க ப்ரொடெக்ஷனுக்கு. இப்போ டாப்பில் ஒரு நாட்ச் கொடுத்துருக்காங்க. எஸ், 2022 நாட்சோட இன்னொரு ஃபோன். பட் இங்கே ஒரு ஆக்சுவல் ரீசன் இருக்குது. அஃப்கோர்ஸ் இங்கே செல்ஃபி கேமரா இருக்குது. இது ஒரு 13 மெகாபிக்சல் f2.4 செல்ஃபி கேமரா. நல்லா வைடான ஃபீல்ட் ஆஃப் வியூவோட செல்ஃபீஸ் குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை, நல்லா டீட்டெயில்டாக இருந்துச்சு. ப்ளஸ் 4K வீடியோ சப்போர்ட் கூட கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன ஸ்பெஷல், ஏன் இந்த செல்ஃபி கேமரா ஒரு ஹோல் பஞ்சில் இல்லாமல் இந்த நாட்சில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைம் ஆஃப் ஃப்ளைட் சென்சரும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க Huawei. ஸோ வெறும் செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணி வர 2D ஃபேஸ் அன்லாக்கோட இங்கே ஆக்சுவல் செக்யூர் 3D ஃபேஸ் அன்லாக் இருக்குது. நல்லா ஃபாஸ்ட்டாக ஆக்யூரேட்டாக இருந்துச்சு. ஃபிங்கர்பிரிண்ட் ஸ்கேனர் டிஸ்பிளேக்கு அடியில் கொடுத்துருக்காங்க. இதுவும் நல்லா குவிக்காக ஆக்யூரேட்டாக இருந்துச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபோனில் ஃபிங்கர்பிரிண்ட் ஸ்கேனர் ப்ளஸ் ரெகுலர் ஃபேஸ் அன்லாக் இருக்கும், இல்லை ஆப்பிள் மாதிரி ஃபேஸ் ஐடி மட்டும் கொடுத்துருப்பாங்க. இங்கே ரெண்டுமே இருக்கிறது பெருசாக நம்ம ஃப்ளாக்ஷிப்ஸில் பார்க்குறது இல்லை. ஸோ ஒரு சின்ன பாசிட்டிவ். இப்போ அந்த நாட்ச்க்கு மேலே இயர்பீஸ் இருக்குது. இது செகண்டரி ஸ்பீக்கராக டபுள் ஆகுது. ஸோ ஸ்டெரியோ அவுட்புட் கிடைக்குது. அவுட்புட் நல்லா லவுடாக ரிச்சாக இருந்துச்சு. பிரைமரி ஸ்பீக்கர் பாட்டமில் இருக்குது. அது கூட USB Type-C போர்ட், பிரைமரி மைக்ரோஃபோன், அப்புறம் ஒரு ட்ரே. இது ஒரு ஹைப்ரிட் ட்ரே. ஸோ Mate 50 Proவில் 1-2 நானோ சிம்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லை சிங்கிள் நானோ சிம் ப்ளஸ் Huaweiயோட நானோ மெமரி கார்டு யூஸ் பண்ணலாம். மைக்ரோ SD இருந்தால் பெட்டராக இருந்திருக்கும், இல்லைன்னு சொல்ல. பட் அட்லீஸ்ட் ஏதோ ஒரு டைப் மெமரி எக்ஸ்பான்ஷன் ஒரு ஆக்சுவல் ஃப்ளாக்ஷிப் ஃபோனில் பார்க்குறதுக்கு திருப்பியும் இதுவும் ஒரு சின்ன பாசிட்டிவ். இங்கே இந்த ரப்பர் க்ராமெட் இருக்குல்ல, இதுக்கு காரணம் Mate 50 Proவில் IP68 வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. மற்றபடி பிளேஸ்மெண்ட்ஸ்னு பார்த்தா லெஃப்ட்டில் எதுவும் கிடையாது. டாப்பில் செகண்டரி நாய்ஸ் கேன்சலிங் மைக்ரோஃபோன், அதுக்கப்புறம் IR பிளாஸ்டர். ஸோ ஒரு வீட்டை சுற்றி உள்ள அப்ளையன்சஸை கண்ட்ரோல் பண்ணோன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்டில் பவர் அண்ட் வால்யூம் பட்டன்ஸ் நல்லா கிளிக்கியாக டாக்டைலாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் அந்த நாட்சுக்கு கீழே ஒரு 6.74 inch OLED பேனல் இருக்குது. இதில் ரெசல்யூஷன் கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஃபுல் ஹெச்டிக்கும் குவாட் ஹெச்டிக்கும் மிடில் ஒரு ரெசல்யூஷன் 2616 by 1212 பிக்சல்ஸ். ஸோ ரொம்ப ஷார்ப்பான 428 பிக்சல்ஸ் per inch பிக்சல் டென்சிட்டி கிடைக்குது. இது ஒரு 10-bit பேனல், HDR10+ சப்போர்ட்டோட நல்லா பிரைட்டாக இருக்குது. அவுட்டோர் யூஸ்க்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் 1440 Hz PWM டிம்மிங்கும் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வைட்பேண்ட் L1 சர்டிஃபிகேஷனும் இருக்குது. இப்போ நெகட்டிவ்ஸ்னு பார்த்தா இது ஒரு LTPO பேனல் கிடையாது. ஸோ ரெஃப்ரெஷ் ரேட் 120 Hz. நம்ம 60 இல்லை 120 சூஸ் பண்ணோம், இல்லைனா டைனாமிக்கில் விட்டோம்னா 60, 90 இல்லை 120 Hz தேவைக்கு ஏற்ற மாதிரி ஸ்விட்ச் ஆகிக்கும் பேட்டரி கன்சர்வ் பண்ணுறதுக்கு. பேட்டரி பற்றி பேசையில் இதில் ஒரு 4700 mAh பேட்டரி இருக்குது. ஆக்சுவலி நம்ம இப்போ அந்த அன்பாக்சிங்க்கு திருப்பி போவோமே. ஃபோனுக்கு அடுத்து இந்த இன்சர்ட் இருக்குது. இதில் சிம் எஜெக்டர் டூல், அப்புறம் ஒரு சாஃப்ட் கேஸ். அடுத்து ஒரு USB Type-A to Type-C கேபிள் ஆரஞ்ச் ஆக்சன்ஸோட. ஃபைனலாக ஒரு 66 வாட் Huawei சூப்பர் சார்ஜர். இந்த சார்ஜர் யூஸ் பண்ணி அந்த 4700 mAh பேட்டரியை 0 to 80 வெறும் அரை மணி நேரத்தில் சார்ஜ் பண்ண முடியும். ஃபுல் சார்ஜ் கிட்டத்தட்ட 40 நிமிஷம். இது மட்டும் இல்லாமல் வயர்லெஸ் சார்ஜிங் 50 watts வரைக்கும் Huaweiயோட ப்ரொப்ரைட்டரி வயர்லெஸ் சார்ஜர் மூலமாக சப்போர்ட் இருக்குது. ப்ளஸ் 5 watt ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங்கும் ஏதாவது டக்குன்னு பெரிஃபரல்ஸ் ஏதாவது டாப் அப் பண்ணணும்னா இந்த ஃபோனை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேக்கில் இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த கேமரா ஐலண்ட், இதை ஸ்பேஸ் ரிங் டிசைன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரிங்கை க்ளோஸாக பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரமிட் டைப் பேட்டர்ன்ஸ் இருக்கும். இது க்ளூ த பெரி டிசைன். இந்த கேமரா ஐலண்ட் இவ்வளோ பெருசாக இருக்கிறதுனால, எஸ் பேக் ஃப்ளாட்டாக இல்லை, பட் இவ்வளோ பெருசாக ஈவனாக இருக்கிறதுனால நீங்கள் ஒரு சர்ஃபேஸில் வச்சு டைப் பண்ணிங்கன்னா நோட்டிசபிள் வாபிள் எதுவும் இல்லை. சரி, இப்போ இந்த கேமராஸை கொஞ்சம் க்ளோஸப்பாக பார்ப்போம். பிரைமரி 50 மெகாபிக்சல் சென்சர், Huawei இதை அல்ட்ரா அப்பர்ச்சர் எக்ஸ்மேஜ் கேமரா அப்படின்னு சொல்கிறாங்க.
பேசிக்காக இந்த மார்க்கெட்டிங் டேர்மோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு 50 மெகா பிக்சல் சென்சர். இதை வந்து ஆப்டிக்கலி ஸ்டேபிளைஸ்ட் லென்ஸோட பேர் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம எல்லா ஃபோன்ஸ்லையும் பார்க்குறது தான். இங்கே என்ன ஸ்பெஷல்னா, அந்த லென்ஸால் ஃபிசிக்கலாக அபர்ச்சர் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஸோ 10 டிஃப்ரெண்ட் அபர்ச்சர் ஸ்டாப்ஸ் கிடைக்குது. f1.4லேருந்து f4 வரைக்கும் போக முடியும். வேரியபிள் அபர்ச்சர் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் நம்ம ஏற்கனவே மற்ற பிரான்ச் கிட்ட பார்த்துருக்கோம், இல்லைன்னு சொல்ல. பட் அந்த பாயிண்டில் சென்சர்ஸ் கொஞ்சம் சின்னதாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் பழைய இம்ப்ளிமெண்டேஷன்ஸில் f1.5லேருந்து f2.4 தான் போக முடியும். ஸோ அந்த சைஸ் சென்சரில் பெருசாக நோட்டிசபிள் சேஞ்சஸ் எதுவுமே கிடைக்கல. பட் இங்கே நீங்களே பாருங்களேன், f4லேருந்து f1.4 போக போக அந்த பேக்ரவுண்ட் இன்னும் பிளர் ஆகுது, அந்த டெப்த் ஆஃப் ஃபீல்டு இன்னும் ஷாலோ ஆகுது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த சைட் பை சைட் ஷாட்ஸ் எல்லாமே அதே பிரைமரி கேமராவில் f4 f1.4ல் எடுத்தது. டக்குன்னு பார்த்த உடனே 2 இமேஜஸ்க்கும் வித்தியாசம் இருக்குங்கிறத நோட் பண்ண முடியும். இப்போ இந்த ஆக்சுவல் இமேஜஸ்க்கு வருவோம். பிரைமரி கேமரா ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. டீடைல்லேருந்து டைனாமிக் ரேஞ்ச் வரைக்கும் எதுவுமே குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. கலர் ரீப்ரொடக்ஷனும் ரொம்ப ஆக்யூரேட்டாக இருந்தது. ஸோ அந்த DxO மார்க் ரேட்டிங் ஆக்சுவல் ப்ராக்டிக்கல் யூஸில் ட்ரான்ஸ்லேட் ஆகிற மாதிரி தான் தெரியுது. நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா DxO மார்க்கில் Mate 50 ப்ரோக்கு 149 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. Pixel 7 Pro, iPhone 14 Pro Max எல்லா ஃபோன்ஸோடையும் அதிகமாக. இன்ஃபேக்ட் ஸ்மார்ட் ஃபோன் கேமராஸில் இதுக்கு தான் ஹையஸ்ட் ரேட்டிங் இருக்குது இன்றைக்கி தேதிக்கு. எனிவேஸ், லோ லைட்டில் பார்த்தீங்கன்னா கூட பிக்சர்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. சூப்பர் நைட் மோட் ஆன் பண்ணாதப்போ கூட. சூப்பர் நைட் மோட் ஆன் பண்ணிங்கன்னா எல்லாம் இன்னும் பிரைட் ஆகுது. பட் அந்த நேச்சுரல் பிரைட்னஸ் இல்லை, அப்படியே அந்த நைட்டில் டே ஷாட்ஸ் எடுத்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. வீடியோஸ்னு பார்த்தீங்கன்னா 4K 60 வரைக்கும் ஷூட் பண்ண முடியும். ஃபுட்டேஜ் நல்லாவே இருந்தது. நம்ம ஸ்டில் இமேஜஸில் பார்த்த அதே ஃபீச்சர்ஸோட அதே கேரக்டரிஸ்டிக்ஸோட ஸ்டேபிளாக இருக்குது OIS இருக்கிறதுனால. அடுத்த செகண்டரி கேமரான்னு பார்த்தா 13 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட். இதில் ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்குது. கலர்ஸ் மற்ற சென்சர்ஸோட ஈவனாக மேட்ச் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் 3 மில்லிமீட்டர் தள்ளி இருக்கிற சப்ஜெக்ட்ஸில் கூட இதால் ஃபோக்கஸ் பண்ண முடியுங்கிறதுனால இந்த சென்சர் யூஸ் பண்ணி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாதிரி மேக்ரோ ஷாட்ஸ் எடுக்க முடியும். மூணாவது ஒரு 64 மெகா பிக்சல் சென்சர். இது இன்னொரு OIS லென்ஸோட பேர் பண்ணியிருக்காங்க. இந்த தடவை f3.5. கலர்ஸ் திருப்பி இது வரைக்கும் நம்ம பார்த்த மற்ற 2 சென்சர்ஸோட ஈவனாக மேட்ச் ஆகிருக்கு. ஓவரால் ரிசல்ட்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இன்ஃபேக்ட் அதோட ஆக்சுவல் ஆப்டிக்கல் 3.5x விட்டுருங்க, 10x ஹைப்ரிட் ஜூமுக்கு போகையில் கூட இமேஜஸில் டீட்டெயில்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த ஷாட்ஸை பார்க்கல உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு இங்கே பெர்ஃபார்மன்ஸ் இருக்குன்ட்டு. இன்ஃபேக்ட் Huawei 100x வரைக்கும் ஷூட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இங்கே தான் அந்த OIS ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ரிசல்ட்ஸ் 100xல தனியாக சொல்லிக்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. பட் இந்த பாயிண்ட்லேருந்து அந்த கார் நம்பர் பிளேட்டை நம்ம ஜூம் பண்ணி படிக்க முடியும் அப்படிங்கிறது டெக்னிக்கல் பெர்ஸ்பெக்டிவ், டெக்னாலஜின்னு பார்க்கல ஒரு மேஜர் பாசிட்டிவ். ஓகே, இதெல்லாம் சரி. பட் இன்னமும் Huaweiக்கு இருக்கிற பிரச்சனைங்க இருக்க தான் செய்யுது. கூகுள் சர்வீசஸ் இன்னமும் Huaweiயால் ஆக்சஸ் பண்ண முடியாது. பட் முன்னாடி இருந்ததுக்கு இப்போ அந்த சாஃப்ட்வேர் சிச்சுவேஷன் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. Huaweiயோட ஆப் கேலரி, அந்த பெட்டல் சர்ச், G ஸ்பேஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால கிட்டத்தட்ட நம்மளுக்கு வேணுங்கிற எல்லா ஆப்ஸுமே Huawei டிவைசஸில் இப்போ ரன் பண்ண முடியும். இன்றைக்கி தேதிக்கு சாஃப்ட்வேர் எக்ஸாக்டாக எங்கே இருக்குது, என்னெல்லாம் பண்ண முடியும், எதெல்லாம் இன்னமும் பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு டீட்டெயில் வீடியோ ஏற்கனவே பண்ணியிருக்கேன். அது கார்டு கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தா ரொம்பவே ஸ்னாப்பியாக இருந்தது. MUI 13ல் ரன் ஆகிட்டு இருக்கு இந்த ஃபோன். நல்லா யூசர் ஃப்ரெண்ட்லி, நிறைய யூஸ்ஃபுல் ஃபீச்சர்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு ஸ்டாக்ட் விஜெட்ஸ், இல்லை ரீசைசபிள் ஸ்மார்ட் ஃபோல்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி ஃபோல்டர்ஸ் உங்களுக்கு 2x2 கிரிட்டில் 9 ஆப்ஸ் ஃபோல்டரில் ஃபிட் ஆகும். இந்த ஆப்ஸ் எல்லாத்தையுமே சிங்கிள் டேப்பில் ஃபோல்டரை ஓப்பன் பண்ணாமல் லான்ச் பண்ண முடியும். இது போக சூப்பர் ஸ்டோரேஜ், அந்த மாதிரி சில ஃபீச்சர்ஸ், ஃபைல்ஸ், ஆப்ஸை கூட கம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு, ஸ்பேஸ் சேவ் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. ஓவரால் Mate 50 Pro யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஃப்ளூயிடாக இருந்துச்சு. அதுக்கு காரணம் உள்ள அவங்க யூஸ் பண்ணியிருக்க சிப், டாப் ஆஃப் த லைன் ஃப்ளாக்ஷிப் Snapdragon 8+ Gen 1. இது கூட 8GB LPDDR5 RAM, அப்புறம் 256 இல்லை 512GB UFS 3.1 ஸ்டோரேஜ். அஃப்கோர்ஸ் இது மற்ற ஃபோன்ஸில் நீங்கள் பார்க்குற அதே சிப் கிடையாது. இது ஒரு யூனிக் வித்தியாசமான 8+ Gen 1 SoC. என்ன வித்தியாசம்னு பார்த்தா இதில் 5G மோடம் இல்லை. இது Huaweiக்கு இன்னும் இருக்கிற ஒரு லிமிட்டேஷன். அவங்களுக்கு 5G ஆக்சஸ் கிடையாது. பட் 5G டெக்னாலஜி இப்போ தான் வந்துட்டுருக்கு. ஸோ ஏர்லி டேஸ் உங்களுக்கு அந்த ஸ்பீட் டிஃப்ரென்சஸ் 4Gக்கும் 5Gக்கும் இந்த பாயிண்டில் பெருசாக இல்லை. இன்ஃபேக்ட் சில இடத்துல உங்களுக்கு 4G இன்னும் ஃபாஸ்ட்டாக கூட இருக்கலாம். ஸோ இன்றைக்கி தேதிக்கு எனக்கு இது பெரிய இஷ்யூவாக படல. பட் அஃப்கோர்ஸ் இந்த ஃபோனை வாங்கி 3 வருஷம் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு இஷ்யூவாக உங்களுக்கு இருக்கலாம். அஃபிஷியலாக Mate 50 Pro சைனாவில் இப்போ லான்ச் ஆகிருக்கு 6799 யுவானுக்கு. வேறு சில மார்க்கெட்ஸ் யூரோப்லேயும் மிடில் ஈஸ்ட்லேயும் லான்ச் பண்ண போகிறோன்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த சாம்பிள் யூனிட் எனக்கு Huawei UAEலேருந்து வந்துச்சு. பட் இந்த நான் வீடியோ ஷூட் பண்ணுற பாயிண்ட்டில் எனக்கு அஃபிஷியல் ப்ரைஸிங் என்னன்னு தெரியாது. பட் எனக்கு அஃபிஷியல் ப்ரைஸிங் தெரிஞ்ச உடனே கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் அப்டேட் பண்ணுறேன், ஒரு கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன். ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ எனிவேஸ் கைஸ், அவ்வளோதான் இந்த சின்ன அன்பாக்சிங் ஹேண்ட்ஸ் ஆன் வீடியோவுக்கு. Mate 50 Pro பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பர்சனலாக என்ன கேட்டிங்கன்னா ஓவரால் ரொம்ப ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் மாதிரி தெரியுது. அவங்களுக்கு சில ஹர்டல்ஸ் இருக்குது, சில விஷயங்கள் Huaweiயால் பண்ண முடியாது. பட் அதை தாண்டியும் ரொம்ப யூனிக்காக ரொம்ப ஒரு கம்ப்ளீட் ஃபோன் இங்கே டெலிவர் பண்ணியிருக்காங்க.
பட் அது ஏன் கருத்து, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ப்ளஸ் அப்படியே கீழே இருக்கல தம்ஸ் அப் இல்லை தம்ஸ் டவுன், வீடியோ பிடிச்சிருக்கு பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். Have a nice day. Bye.